இதை பார்த்தா என்னதுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா? நானே சொல்லிடுறேன். ஜப்பானீஸ் சீஸ் கேக் தாங்க ட்ரை பண்ணியிருந்தேன். இதுக்கு முன்னாடியே ஒருக்கா வீடியோ போட்டிருந்தேன், நல்லாவே வரல அப்படின்னு. இது அதுக்கப்புறமே ட்ரை பண்ணியிருந்தேன். இது ஓரளவுக்கு நல்லா வந்திருந்துங்க. அந்த டாப்பில் உள்ள கலர் மட்டும் என்னவோ தெரியல. அதிலலாம் பார்க்கும்போது வந்துட்டு நல்லா கொஞ்சம் கலர் இன்னுமே கொஞ்சம் டார்க்காக இருந்த மாதிரி இருக்கும். எனக்கு ஆனால் வந்துட்டு கலர் வரவே இல்லை. இதை கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணிக்கூறுக்காவது பேக் பண்ணியிருப்பேன் பார்த்துடுங்க. அவ்வளோ நேரம் பேக் பண்ணியுமே கலர் வந்து சேஞ்ச் ஆகவே இல்லை. நார்மலாக உள்ள கேக்கை வந்துட்டு ஒரு 1.5 மணி நேரம் பேக் பண்ணோன்னா காக்கா கலரில் ஆயிரும். ஆனால் இது வேறு வழியே இல்லை, இப்படியே தான் இருந்துச்சு. நானும் சரி நீ பேக் ஆனதெல்லாம் போதாயான்னு சொல்லிட்டு வெளியே எடுத்துட்டேன். இப்போ கட் பண்ணி இதை எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும், அதில் ஆவி பறக்கும்போது பொறுமை இல்லாமல் கட் பண்ணினேன். கட் பண்ணி அதோட டெக்ஸ்சர் பார்க்குறதுக்காக தான் கட் பண்ணேன். ஆனால் சூப்பராக வந்துருந்துங்க. டேஸ்ட்டு சொல்லவே வேண்டாம், ரொம்ப நல்லா வந்துருந்து. ஜப்பானில் போய் எனக்கு அந்த சீஸ் கேக் எப்படி இருக்கும்னுலாம் ட்ரை பண்ண முடியாது. இந்த கேக் ஆனால் நல்லா இருந்துச்சு. நம்மளோட ப்ரௌனி ஆஃபர் வந்துட்டு இன்றைக்கி நைட் 12 o'clock எண்ட் ஆகுதுங்க. இதில் வந்து 1/2 kg சாக்லேட் ஃபீல்டு ப்ரௌனி 550க்கும் 1/2 kg டார்க் சாக்லேட் ப்ரௌனி வந்துட்டு 400க்கும் ஆஃபர் போடணும். ஷிப்பிங் ஃப்ரீ தான். நீங்கள் ஒரு வேளை ஆர்டர் பண்ணணுன்னா சீக்கிரமாக ஆர்டர் பண்ணிடுங்க. இன்றைக்கி நைட்டு 12 o'clock ஆஃபர் எண்ட் ஆகுது.